ஸோ வெல்கம் பேக் டு நான் போகிறேன்னா ரொம்ப நாள் கழிச்சு வரேன். ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், 20 நாள் மேலே ஆச்சு நான் வீடியோ போட. அதை நான் வந்து நான் ரியலைஸே பண்ணலங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால். சார் இப்படி பார்த்தா கண்ணு ரொம்ப இதாக தெரியுது. ஓகே, கொஞ்சம் கேமரா இங்கே வைக்கிறேன். ஓகே ரைட். ஆக்சுவலாக என்னென்னா ஷூட் போயிட்டுருக்கு, செம்ம பிஸியான ஒரு வேலையெல்லாம் போய் மண்டை ரொம்ப காஞ்சு போய் செம்ம டயர்டு, ஒரு மாதிரி செம்ம எக்ஸாஸ்ஷன், பயங்கரமான ஒரு எக்ஸாஸ்ஷனில் இருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு மாதிரி எனர்ஜி இருந்துச்சு. திடீர்னு ஒரு எனர்ஜி வந்துச்சு. நல்லா தூங்கி எழுந்துச்சோன்னே இன்றைக்கி செய்யலாண்டா. ஏன்னா 2 நாள் முன்னாடி தான் நான் பார்த்தேன். கடைசி வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் எப்போ போட்டேன்னு பார்த்தா ஆச்சு ஒரு 10 நாள் ஆயிருக்கும். சரி ஓகே போயிடலாம் மறுபடியும் எப்படியாச்சும். பார்த்தா 20 நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. அப்படின்னு நான் எப்படா அந்த 20 நாள் முடிஞ்சுச்சு அப்படின்ற மாதிரி ஆகிட்டேன். அது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி தட்டி விடுச்சு. ஏன்னா ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போட்டு பழகியாச்சா. அதனால என்னால் இதை ஏற்றுக்க முடியல. எப்புட்றா நீ இதை விட்ட, எப்புட்றா 20 நாள் வீடியோ பண்ணாமல் விட்ட அப்படின்ற மாதிரி ஒரு இதில் ஒரு மாதிரி இதாகிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு கூட நான் ட்வீட் போட்டேன். இன்னைக்காச்சும் நான் மதராசி பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். மதராசி மட்டுமாவது பண்ணிடலாம் நினச்சேன். இன்னொன்று என்னென்னா, ஏதாவது ஒரு வீடியோ பண்ணிட்டு மறுபடியும் டிசப்பியர் ஆகி போவேனா, அதுக்கப்புறம் மறுபடியும் கேப் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் மறுபடியும் கொஞ்சம் இப்போ நான் ஒரு வரிசையாக ஒரு வீடியோ பண்ண போகிறேன். நிறைய வீடியோ பண்ண போகிறேன், எல்லாத்தையும் அப்லோட் பண்ண போகிறேன். பட் என்னென்னா இதுக்கப்புறம் இன்னொரு கேப் விழ வாய்ப்பு இருக்குது செப்டம்பர் 3 வரையும். பட் ஸ்டில் ஐ திங்க் அட்லீஸ்ட் திஸ் வில் ஃபில் த கேப் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மதராசி ட்ரெய்லரில் ஆரம்பிப்போம். அகெயின் சாரி சொல்லிக்கிறேன், தப்புன்றது கிடையாது, பட் இது வேலை. ஸோ வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இது வந்து அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆயிடுச்சு. அண்ட் எனர்ஜி லெவல் பீக் லோவில் இருந்துச்சு, எனக்கு -10 இருந்துச்சு. அப்படி இருந்துச்சா. ஸோ அதனால் எனர்ஜி இல்லாமல் ரியாக்ஷன் பண்ணால் செம்ம டிசப்பாயிண்டிங்காகவும் இருக்கும். எனக்கும் அது வீடியோ பார்த்ததுக்கப்புறம் என்னடா ஒன்றுமே வரலையே அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால் பண்ணல அந்த எனர்ஜி லெவல். ஏன்னா எனர்ஜி லெவல் லோவாக நான் பழைய வீடியோஸ் இது பண்ணியிருக்கேன் டைமுக்கு பண்ணிடணுன்றதுக்காக. ஆனால் டைமுக்கு பண்ணி எனர்ஜி வரல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிறைய பேர் என்ன ப்ரோ எனர்ஜி இல்லை அப்படின்ற மாதிரி. ஆமாம், எனக்கும் அது ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கு. ஸோ அதனால் அதை அப்படியே ஹோல்டில் வச்சேன். இப்போ எனர்ஜி இருக்குது. வாங்க மதராசியில் ஆரம்பிப்போம். ஏன்னா செம்ம பம்பு. நேற்று வந்துச்சு நினைக்கிறேன் ட்ரெய்லர். என்னை பார்க்கலன்றதே ஒரு செம்ம காடி. இன்னொன்று லேப்டாப் நேற்று வேறு வீட்டில் மாட்டிக்கிச்சு. நான் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதனால் பண்ண முடியாமல் போயிடுச்சு டைமுக்கு. வாங்க ஆரம்பிப்போம் மதராசி ட்ரெய்லரில். 3, 2, 1 லெட்ஸ் கோ. உன்னை போல் பிறரை நேசி. இயர்ஃபோன் கனெக்ட். ஏர்பாட் என்னடாச்சு பத்தியா? ஸ்டார்டிங்கே அலங்கோலமாக இருக்குது பத்தியா? இது ஒரே நிமிஷம் இதை மட்டும் கனெக்ட் பண்ணி விட்டுட்டேன்னா நம்ம வந்து நம்ம மேட்ருக்கு போயிடலாம். கனெக்ட் ஆயிடுச்சு. 3, 2, 1 லெட்ஸ் கோ. உன்னை போல் பிறரை நேசி. என்ன ஷாட் இது? ஃபர்ஸ்ட் ஷாட். உன்னை போல் பிறரை நேசி. ஓகே, எல்லாரையும் உன் குடும்பமா நினை. இதுதான் எல்லா ரிலிஜனும் எல்லா கடவுளும் சொல்றாங்க. ஏய் சிம்ரன் செம்மையா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு 6 கார்கோ ட்ரக்ஸ் ஃபுல்லா லோக்கல் மீடி லீகல் கன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸ்டேட் பார்டர்ல தடுக்கணும். அவன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லம்மா, மூளைதான். அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா செம்ம லைட்டிங்டா அது. அவன் ஒண்ணு நினைச்சிட்டான்னா பயங்கரம். அதை முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். Oh damn. Getting into Tamil Nadu is not easy, Chirag. என்ன ஷாட்ஸ். சொன்ன மாதிரி அந்த மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். முடிஞ்சா தொடரா. ஓ கிராந்த் சினிமாட்டோகிராஃபி செம்ம ராவாகவும் இருக்குது, செம்மையாகவும் இருக்குது. என்னடா பண்ணுறீங்க? செம்ம கட்டுடா ட்ரெய்லரு. சிரிக்கிறாரு, சுடுறாங்க. செம்ம கட்டு அது ஆக்சுவலாக. துப்பாக்கி அவன் கையில் இருந்தாலும் வில்லன் நான் தான். நைஸ் ஆக்ஷன் செம்மையாக இருக்குது. அதுவும் வித்யுட் ஜம்வால்
ஏய் ஹூ இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். Hey, that last bits of cuts, action cuts, insane இருந்துச்சு. அனிருத் மியூசிக் கூட இந்த ரேப்பு சினிமாட்டோகிராஃபி செம்ம ரேசியா இருக்கு. I love this cut. துப்பாக்கி எவன் கையில இருந்தாலும் வில்லன் நான் தான்டா. எஸ்கேக்கோ செம்ம ஆக்ஷன். இந்த பண்ணாரு இது பயங்கரம். இது என் ஊரு சார், நானும் கூட நிப்பேன். நைஸ். ஒரு செம்ம ஓகே செம்ம ராவான ஒரு சினிமாட்டோகிராஃபி பார்க்குறேன் அந்த படத்தில். அது வந்து நல்ல ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப ராவாக போயிட்டாங்கன்னா ஒரு செம்ம ப்ரொடக்ஷன் வேல்யூ காமிக்கிற ஃப்ரேம்ஸ் இல்லாமல் போயிடும் சம்டைம்ஸ். இல்லைன்னா ரொம்ப ப்ரொடக்ஷன் வேல்யூவாக போயிட்டாங்கன்னா செம்ம ரானஸ் இல்லாமல் போயிடும். இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப கஷ்டம் பிடிக்கிறது. அந்த பேலன்ஸ் வந்து இங்கே பயங்கரமாக பிடிச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் வைஸ் செம்ம ராவாக இருக்குது. சில லேண்ட்ஸ்கேப் ஷாட்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் வேல்யூக்காகவே பயங்கரமாக வச்ச மாதிரி சில ஃபீல்ஸ் பயங்கரமாக இருக்குது. பயங்கரமாக இருக்கார் சிவகார்த்திகேயன். செம்ம ரேஜு பயங்கரமாக இருக்கு. செம்ம ஸ்மார்ட்டாகவும் இருக்கார் ஒரு பக்கம், செம்ம ரேஜில் இருக்கார் ஒரு பக்கம். அது வேறு அவன் மூளை தான் ஏதோ ஒரு கேரக்டர் ஏதோ ஒன்று பயங்கரமாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்காருப்பா மனுஷன், செம்மையாக இருக்காரு. அதுக்கு அப்படியே ஈக்குவலாக வித்யுத் ஜம்வால் வேற மாதிரி இருக்கான் மனுஷன். அவருக்கு சும்மாவே ஜிம்னாஸ்டிக்ஸு அவர் ஆக்ஷன் வந்து டோட்டலி வேற ஜோனில் இருக்கும். அது செம்ம எப்படி சொல்கிறது, அந்த அவரோட பாடி அஜிலிட்டி வேற மாதிரி இருக்கும். ஸோ அவரை வச்சு ஆக்ஷன் சும்மாவே பிரிச்சிருக்காங்கன்ற மாதிரி தான் இருக்குது ஆல்ரெடி பார்க்குறதுக்கு. ஒன்றும் இல்லைம்மா, மூளை தான். அவன் ஒன்று நினச்சிட்டான்னா செம்ம ஷாட் அதை இதெல்லாம் முடிக்கிறதுக்கு எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவான். பாரா ஷபீர் வித்யுட்லாம் ஒரு கேங்ன்ற மாதிரி இருக்கு. ஸோ வித்யுட் அஜிலிட்டியை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. தமிழ்நாடு இஸ் நாட் ஈஸி சிராக். செம்ம ஷாட் அந்த ஸ்பின்னிங் ஷாட்லாம். சுதீப் எலமெண்ட் வெரி நைஸ். டிபி ஒர்க் அமேசிங். மாலத்திய துண்டு துண்டா வெட்டி செதைச்சிருவேன். ஹீரோயினுக்கு ஒரு செம்ம லோட் இருக்கிற மாதிரி இருக்கு. முடிஞ்சா தொடரா. ஓ இங்க அந்த ரேப்பு அனிருத் தூக்கிட்டாரு இந்த போர்ஷனை. ஆக்ஷன் ரியல் திங்ஸ் யூஸ் பண்ணதுனால, சிஜி ரொம்ப ரிலை பண்ணாதனால செம்ம ராவாக இருக்குது, அழகாக இருக்கும். இதை இந்த ஷாட்டு தான் எங்கே வருதுன்னு தெரியாமல் நான் பார்த்துட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். இப்போ இவ்வளோ ரானஸ் இருக்குது. அதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு செம்ம ப்ரொடக்ஷன் வேல்யூ காமிக்கிற சில ஷார்ட்ஸும் இருக்குது. அது ஒரு மாதிரி செம்மையாக இருக்குது. அந்த பேலன்ஸ் ஆஃப் ரானஸ் அண்ட் அந்த கிராண்டியர், அந்த வார்த்தை தான் தேடிட்டு அந்த கிராண்டியர் அந்த கிராண்டியர் வேணுன்றதுக்காக அந்த ரானஸ் விட்டு கொடுக்காம ஒன்று பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. எவ்வளோ வேணால் எக்ஸைட் ஆகலாம் டெய்லர் பார்த்துட்டு. ஆனால் படம் நல்லா இருக்கணும். ஃபிங்கர்ஸ் டபுள் கிராஸ்ட். தயவு செஞ்சு இது ஒரு நல்ல படமாக சிவகார்த்திகேயனுக்கும் சரி, சிவானாக்கும் நல்ல படமாக, முருகதாஸ் சாருக்கும் ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக அமைஞ்சிடணுன்றது எனக்கு செம்மையாக உள்ளே தோணிக்கிட்டே இருக்க விஷயம். ஏன்னா முருகதாஸ் சார் கண்டிப்பாக ஒரு வெறித்தனமான படம் கொடுக்கணுன்னு ஒரு ஆசை இருக்குது எனக்கு. ப்ளீஸ் இது அந்த படமாக இருக்கணும். அதுவும் சிவானா படமாக இருக்கும்போது முருகதாஸ் வந்து சிவானா வச்சு ஒரு சம்பவம் பண்ணுறாரு அப்படின்றப்ப அது லிட்ரலி ஒரு சம்பவமாக இருந்துச்சுன்னா செம்ம ஹாப்பியாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ யா இந்த வீடியோ அழகாக ஷேர் பண்ணி சர்ச் பண்ணி பார்ப்போம். நன்றி.